இன்றைய தியானம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை நம்ம தினந்தோறும் கூட ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். இந்த ஜெபம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருத்தரும் சொல்லவே முடியாது. இந்த யாபேஸ் தேவனுடைய சமூகத்தில் ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தினுடைய கடைசி பாகத்தை தியானிக்க வைத்தார். இவன் என்ன வேண்டிக் கொண்டானோ அதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். நீங்களும் நானும் எத்தனை வருஷமா வேண்டிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா கர்த்தரை நோக்கி சத்தமா கூப்பிடுறோம். நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சா? என் ஜெபம் கேட்கப்படலையே, எனக்கு ஜெபத்துக்கு பதிலே கர்த்தர் கொடுக்கலையே, ஏன் அவர் மௌனமா இருக்கிறாருன்னு தெரியலையே என்று சொல்லி நமக்குள்ள அநேக சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள், அநேகர் அதில் பின்மாற்றத்தில் கூட போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் அப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாதப்பா, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டானாம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேச போலதான் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என் மேலே எப்பொழுதும் இருக்கட்டும்ப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா. நல்ல கவனிங்க பிரியமானே, யாபேஸ் ஜெபத்தில் தீங்கு எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளுன்னு கேட்குறார். எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதை செய்யாதீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டு பழகிருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவரே, இந்த தீங்கு, நாசமோசங்கள், வியாதி, பலவீனம், போராட்டங்கள், கடன் பிரச்சனை, மந்திர பில்லி சூனிய கட்டுகள், இவைகளுக்கு மத்தியில் நானும் என் குடும்பமும் சிக்குண்டு கிடக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் அந்த தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை விலக்கி காத்தருளும்னு சொல்லி யாபேச போல இன்னைக்கு ஒரு ஜெபம் ஏறெடுக்கலாமா? அப்படி ஏறெடுக்கும் பொழுது தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை இன்றைக்கே உங்களுக்கு அருளுவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. சொப்பனத்தில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி கேட்குறாரு, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள்பான்னு. அவர் அதே அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனத்தில், தகப்பனே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் எனக்கு தெரியாதுப்பா, ஞானமுள்ள இருதயத்தை தயவுசெய்து எனக்கு தாங்கன்னு கேட்டார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. பிரியமானவர்களே, உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருக்க வேண்டும். யாபேசுடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தபடினால் தேவன் அவனுக்கு அவன் கேட்டதையும் கொடுத்தார், ஞானம் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தார். அவனுக்கு சரியானவன் அவனுக்கு முன்னாலேயே யாரும் இல்லையா, அவனுக்கு சரியானவன் அவனுக்கு பின்னாலேயே எழும்புவது இல்லை என்று சொல்லிவிட்டார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். யாபேச போல ஏறெடுங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் சாலமோனை போல ஏறெடுக்க. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் தருவார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த வேளையில கர்த்தாவே, யாபேசை போல தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவளை ஆசீர்வதிங்க, அவங்க எல்லையை பெரிதாக்குங்க, அவங்க மேலே உங்கள் கரத்தை வைங்க, அவங்கள தயவு செய்து கர்த்தாவே தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்தருளுங்க. அவங்க வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவளுக்கு அருள வேணுமா இன்றைக்கு ஜெபிக்கிறேன். அது சின்ன காரியமாக இருந்தாலும்
பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நான் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. யாபேசின் ஜெபத்தை கேட்டவரே, சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டவரே, உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு ஈவாக எல்லா ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.